அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 12வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். சீவனது உபாதி ஈசனது உபாதி தீர்ந்து சித்து இரண்டும் ஒன்றே ஆவது விட்டுவிடாத லட்சணை என்று அறைந்திடில் பந்தம் ஓர் இரண்டும் மேவலை நீக்கல் விட்ட லட்சணையாம் விளங்கும் சித்து இரண்டும் ஒன்றே ஆவது விடாத லட்சணை ஆகும். அதற்கு மேலிலக்கணையின்றாம். ஆக முதலடியாக சீவனது உபாதி ஈஸ்வரனது உபாதி என்பது என்ன என்றால், இந்த சீவன் 7 விதமான வேடங்களை போட்டுக்கொண்டு அந்த வேடங்களை தானாக எண்ணிக்கொண்டு இந்த உலக விஷயத்தை அனுபவிக்கின்றது. அந்த 7 விதமான உபாதிகள் என்ன என்றால், தான் ஒரு ஆன்மா என்பதை மறந்து இந்த தேகமே நான் என்று சொல்லிக்கொள்வதும், பின்னொரு காலத்தில் இந்திரியங்கள் நான் என்றும், பிராணனே நான் என்றும், இந்த மனமே நான் என்றும், புத்தியே நான் என்றும், சித்தமே நான் என்றும், அகங்காரம் நான் என்றும் ஆகிய 7 விதமான வேடங்களை இது தரித்து கொண்டு இந்த உலகத்தை அனுபவிக்கிறது அல்லது தன்னை அனுபவிக்கிறது. இதைத்தான் ஜீவனது உபாதி என்கின்றார். உண்மையில் இந்த ஆன்மா இந்த தேகமே தான் என்று இருப்பது ஒரு உபாதி. இதுபோல் பிறவற்றையும் உணர்க. அடுத்து ஈசனது உபாதி என்னால் என்ன என்றால், ஈசனானவன் பிரம்மத்தின் தன்னுள்ளே மாறுபடாத அந்த பிரம்மம் இருந்தாலும் அது 7 விதமான உபாதிகளை ஈட்டுக்கொள்கிறது. அது என்னென்றால் சர்வேஸ்வரத்தன்மை, சர்வஞத்தன்மை, சர்வ வியாபகத்தன்மை, சர்வ காரணத்தன்மை, சர்வ சிருஷ்டித்தன்மை, சர்வ திதித்தன்மை, சர்வ சம்ஹாரத்தன்மை ஆகிய இவர்களை இட்டுக்கொண்டு இந்த உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல், வியாபித்து அறிதல், எல்லாவற்றிலும் காரணமாக இருத்தல், எல்லாவற்றையும் தானாக கொள்ளுதலாகிய இந்த 7 விதமான வேடங்களை தரித்து இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதனுள் மாறுபடாமல் இருக்கக்கூடியது பிரம்மமாகிய ஒன்று. ஆக ஜீவனானது தான் மாறுபடுகின்ற அந்த பொருட்களை எல்லாம் தான் என்பதை விட்டுவிட்டும், ஈஸ்வரனானது தான் மாறுபடுகின்ற அந்த தன்மையெல்லாம் விட்டுவிட்டும், சித்து விட்டுவிட்ட இடத்துல இதனுள் இருக்கின்ற அந்த சாட்சி சுரூபமும் ஈஸ்வரனுக்குள்ளே இருக்கின்ற சாட்சி சுரூபமும் ஒன்றே ஆவது விட்டுவிடாத லட்சணை என்று அறைந்திடில். விட்டுவிடாத லட்சணை என்று சொன்னால், பந்தம் ஓர் இரண்டும் அப்படி என்று சொன்னால், பந்தம் என்பதுதான் இங்கு உபாதைகளை குறிப்பிடுகின்றார். பந்தம் ஓர் இரண்டும் மேவலை நீக்கல். மேவலை என்றால் விசாரித்து என்று பொருள். ஆக மேவலை நீக்கல் விட்ட லட்சணையாம். ஆக இந்த உபாதிகளை விசாரித்து நீக்குவது விட்ட லட்சணையாம் என்று கூறுகின்றார். அடுத்தது விளங்கும் சித்து இரண்டும் ஒன்றே ஆவது விடாத லட்சணை ஆகும். ஆக ஜீவ ஈஸ்வரர்களுக்கு இடையிலே பொதுவாக இருக்கின்ற அந்த சாட்சித்தன்மை ஆகிய இதையே சித்து என்றும், இந்த சித்து இரண்டும் ஒன்றே ஆவது விடாத லட்சணை ஆகும் என்று குறிப்பிடுகின்றார். அதற்கு மேல் இலக்கணம் என்றாம். ஆக இதற்கு மேல் ஆன இலக்கணம் ஒன்று இல்லை, இதுவே இறுதியான முடிவானது என்று கூறுகின்றார். ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்த விளக்கம், ஜீவனது உபாதிகளும் ஈசனது உபாதிகளும் தீர்ந்து சித்து இரண்டும் ஒன்றே என்று கூறுகின்ற விட்டுவிடாத லட்சணைக்கு உதாரணமாக கொண்டால், உபாதைகளை விசாரித்து நீக்குவது விட்ட லட்சணைக்கும், அந்த ஜீவ ஈஸ்வரருக்கு இடையே பொதுவாக இருக்கின்ற
சித்து இரண்டும் ஒன்றே ஆவது விடாத லட்சணையாகும். இதற்கு மேலே தெளிவான இலக்கணம் இல்லை என்பதை ஆசிரியர் கூறுகின்றார். இனி அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.